இப்போ வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க சார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சந்திப்பு வேற நடந்துச்சு, புஷி ஆனந்த் அவர்கள் இல்லாம ஒரு சந்திப்பு வேற செங்கோட்டையன் அவர்களோட நடந்துச்சு. யாருக்கு? இது விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு. ஏன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்புறம் சில வரவுகளும் வருகைகளும் வேற மாதிரி இருக்கு? நல்ல கேள்வி. செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு தாவேகாக்கு உயிர் வந்திருக்கிறது, புத்துயிர் வந்திருக்கிறது, மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்தவங்க யாரையுமே உள்ள சேர்க்கவும் இல்லை. யார் எத்தனை பேர் இருந்தா, ஒரு ராஜ்மோகன் இருந்தாரு, அது தவிர யாரும் அஃபிஷியலாக யாருமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. அவங்க பாரு பெரிய பெரிய ஆளுங்களை பேட்டி எடுப்பாங்க. ஆனால் கிரவுண்டில் அவங்களுக்குன்னு பேசுறதுக்கு வந்து ப்ராக்சிஸ் வர்றது ரொம்ப நாள் நீடிக்காது. விஜய் ஆதரவாளர்றது மரியாதை கிடையாது. அப்போ செங்கோட்டையனோட வருகைக்கு பிறகு கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் விஜய்க்கு வந்திருக்கு. இது பாராட்டுக்குரிய எண்ணம். அனைத்து தரப்பு மக்களிடமும் கட்சியை கொண்டு போகணும். அவர் வந்து கடைசியாக ஈரோடு கூட்டத்தில் பேசும்போது அண்ணன் செங்கோட்டையன் வந்திருக்கிறார், இன்னும் சிலர் வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும்னாரு. அது அவங்களுக்கு விரிக்கிற வலை. அது விஐபிஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், ஏடிஎம்கேல, எம்டிஎம்கேல, டிஎம்கேல இருந்தவங்க போய் சேர்றது, அந்த கேட்டகரி வேற. அவங்க ஈஸியாக ஜெல் ஆகிடுவாங்க உள்ள. நம்ம சொல்கிறது இப்போ ஃபிலிக்ஸ் ஜெரால்டு மாதிரியான கேட்டகரி வந்து போகிறது. இப்போ ஜேர்னலிஸ்ட் போகிறாங்க, நாளைக்கு அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ் அந்த விங்கில் வந்து போகும்போது அவங்க தான் உண்மையாகவே ஸ்ட்ரென்த் பார்ட்டிக்கு. புரியுது. ப்ரொவைடட் அவங்கள ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி கட்சி யூஸ் பண்ணிக்கணும். இவர்களும் வந்து நேர்மையுடன், இருதய சுத்தியுடன் தங்கள் பணியை ஆற்றணும்.